பேக் டு ஜெக்ரீஸ் பிரகன் பிளாக்ஸ் பிடிஎஸ். ஸோ என்னடா புதுசாக பிடிஎஸ்ன்னு கூப்பிங்கன்னு நினைப்பீங்க. ஸோ ஆமாம், இனிமேட்டு உங்கள் பேர் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது கார் கேம் போன வாட்டி பைக் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். அதில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி கார் கேம் ஒன்று பண்ண போகிறோன்னு. ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ பாருங்கள், இந்த காரோட ஸ்பீடு வந்து பேசிக்கிட்டே போகும். இந்த காரோட ஸ்பீடு வந்து 170. இந்த காரோட டோட்டல் ஸ்பீடு வேறு ஆட் வேறு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வாங்க இப்போ திரும்பியும் நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஓட்டானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காசு வச்சுருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஏர்ன் பண்ண போகிற ஒரே காசு 5000 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போட்டோன்னா நம்மளால் ஒரு புது காரை வாங்க முடியும். ஸோ வாங்க 5000 நம்மளால் அடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 90 வந்துட்டேன். காரோட ஸ்பீடு 150 போயிட்டுருக்கு. ஸோ செம்மையாக கண்ட்ரோல்லாம் செம்மையாக இருக்குது. ஹார்ன் அடித்தா நவுருவோம். ஆனால் கொஞ்சம் நம்ம பின்னாடி இருக்கிறது சேஃப். ஏன்னா இப்போ நாங்கள் ஹார்ன் அடிச்சுட்டு அப்படி இப்படி திரும்பி நான் போனேன்னு ஏன் வந்து இடிச்சிட்றேன். இப்படி தான் கேம்லாம் ஆச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா 170 ரீச் ஆகிட்டோம். என்னோட டக்குன்னு இவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்த்தா 170 ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்த்தீங்களா அந்த இடத்துல 170 வந்து கிட்ட வந்து பிரேக் அடித்து திரும்பணுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கேம் விளாண்டிங்கன்னா கீழே ரிஜிஸ்டர் பண்ணுங்க ப்ரோ, நானும் இந்த மாதிரி கேம் விளாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீட்டில் நான் அனுப்பிச்சுடுவேன். ஸோ இப்போ எவ்வளோ நேரம் வரேங்க, சும்மா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னடா ஆடோ தெரில. இந்த ஆடில் காட்டுற கேம் ஏதோ பார்க்கும் போது நல்லா இருக்கும். இது ஏற்றி பலானா நீ ஏற்றி பார்த்தா தான் இந்த கேமு 240 மில்லியன் அடிச்சிட்டோம். ஸோ எங்கள் டோட்டல் காஸ்ட்டு கொஞ்சம் 3620. ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட காசு. ஆனால் நான் வாங்க போகிறது ஒருத்தன் இவன். ஸோ வாங்க, நான் யூஸ் பண்ண காரு இவன். ஸோ வாங்க ஓட்டலாமா. இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ன் இருக்குது, கேளுங்க. ஹாரனுக்கு பதிலாக இது இருக்கிறேன். இப்போ நான் உனக்கு காமிக்கிட்டா பிரேக்கு. இப்போ பாருங்கள், நான் ஹார்ன் அடிக்கிறேன். அதில் லைட் ஃப்ளாஷ் ஆகுதுல்ல, நான் அடிக்கிறேன் பாருங்கள். இன்னும் வாட்டி அடிக்கிறேன். இப்போ 100 பாருங்கள். இப்போ நம்ம போனால் பாரு இடிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு வாட்டி ஹார்ன் அடித்தா நின்றுடுவான். இதுதான் எனக்கு கடுப்பாகுது. இதனால தான் அதே மாதிரி தான் நான் ஒரு 5 மில்லியன் அடிக்க போகிறேன்னு இப்படி ஹார்ன் அடித்து திரும்பினது தான் இடிச்சுட்டு நான் அவுட் ஆகிட்டேன். பாருங்கள், எவனாச்சும் இந்த மாதிரி ஒரு ப்ளோ பிளேயரை நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ நான் 170 ரீச் ஆகிட்டேன்னு அவ்வளோ விழுந்துருவேன், அவுட் ஆயிடுவேன். வாய் வேறு உலருது, அவுட் ஆயிடுவேன். ஸோ ஆச்சுக்கெல்லாம் நான் பிரேக்கில் நான் கையை சப்போஸ் நான் வைக்கவும் மாட்டேன். இந்த மாதிரி நான் வேணும்னு பண்ணல. நாங்கள் இடத்துல பிரேக் என் கை வரைக்கும் தோணவே தோணாது. நான் ஆடு வேறு கரும்பு பிடிச்சி ஆடாக வந்துட்டு இருக்குது. யாருக்காச்சும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க சார். சும்மா வந்து நம்மளை கேம் முன்னெல்லாம் எவ்வளோ அடித்தோம், எவ்வளோ அடித்தோம் மறந்து போயிட்டேனே. முன்னையோட இப்போ கம்மின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாங்க இன்னொன்று வாட்டி ஆடுவோம். எப்படா 5000 எடுப்பேனே இருக்குது. முன்னாடி 500 எடுத்து முன்னாடி 500 ஏர்ன் பண்ணேன். ஆனால் அதுக்கும் நான் விளையாண்டு 510